மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 55 அடிக்கும் கீழே சென்ற நிலையில் அணையின் நீர்த்தேக்க பகுதியான நாகமரை பரிசல் துறை பகுதியில் உள்ள புராதன சின்னங்கள் வெளியே தெரிய தொடங்கியிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நரசிம்மகுமாரிடம் கேட்கலாம். நரசிம்மகுமார், விவரங்கள். வணக்கம். பருவமழை பொய்த்ததாலும் காவிரியில் கர்நாடகா திறக்க வேண்டிய நீரை காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட பிறகும் திறக்காமல் பொந்து பிடிப்பதாலும் மேட்டூர் அணை தற்போது வறண்டு வருகிறது. கரையோர பகுதிகள் முழுவதும் தற்போது பாலமாக வெடித்து காணப்படுகிறது. அதாவது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான நாகமரை, பண்ணவாடி, கோட்டையூர், குறுக்கலைனூர், செம்மேடு, ஏமனூர், ஒட்டனூர் உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து வறட்சியாக பாலமாக வெடித்த நிலையில் அந்த கரையோர பகுதிகள் உள்ளது. மேலும் நீர்த்தேக்க பகுதிகள் முழுவதும் அதில் மூழ்கி கிடந்த நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயம், நந்தி சிலை, கிறிஸ்தவ கோபுரம், கோட்டை சுவர் உள்ளிட்டவர்கள் முழுமையாக தற்போது வெளியே தெரிகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக, அதாவது 2023க்கு முன்பு வரை தொடர்ந்து 6 ஆண்டுகள் வற்றாமல் இருந்த மேட்டூர் அணை கடந்த ஆண்டும் வற்றியது. இந்த நிலையில் இந்த ஆண்டும் தொடர்ந்து வற்றி வருகிறது. ஆனால் கடந்த ஆண்டு இதே நாள் இன்றைய நிலையில் 102 அடி மேட்டூர் அணையில் இருந்தது. ஆனால் தற்போது 54 கன அடி நீர் மட்டுமே தற்போது உள்ளது. இது தொடர்ந்து நீர் வரத்து வெறும் 56 கன அடி நீர் மட்டுமே வினாடிக்கு வந்து கொண்டுள்ளது. குடிநீருக்காக 1200 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த நிலை நீடிக்கும் பட்சத்தில், காவிரியில் நீர் வராத இருக்கும் பட்சத்தில் மேட்டூர் அணை மேலும் கடுமையாக வறண்டு போகும் சூழ்நிலை தான் உள்ளது. மூழ்கி இருந்த அனைத்து புராதன சின்னங்களும் தற்போது வெளியே தெரிகிறது. இதே நிலை தொடரும் பட்சத்தில் மிகப்பெரிய வறட்சியை சந்திக்கும் நிலை உள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.